This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. துருக்கியின் தூக்கத்தை கெடுத்த இந்தியா, கிரீஸ் நாட்டை வைத்து மாஸ்டர் மூவ். பறக்கும் LRLAMC ஏவுகணை. நம் நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு வரும் துருக்கியின் தூக்கத்தை கெடுத்துள்ளது நம் நாடு. பாகிஸ்தானுடன் சேர்ந்து சீண்டிய துருக்கிக்கு கிரீஸ் நாட்டின் மூலமாக நம் நாடு செக் வைத்துள்ளது. ஏற்கனவே கிரீஸ் மற்றும் துருக்கிக்கு இடையே பிரச்சனை உள்ள நிலையில் நம் நாட்டின் இந்த நடவடிக்கை துருக்கியின் தூக்கத்தை கெடுத்துள்ளது. அப்படி என்ன நடக்கிறது என்பது பற்றி நாம் பார்க்கலாம். துருக்கி நம் நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. பாகிஸ்தானின் நெருங்கிய நட்பு நாடாக இருந்து வருகிறது. குறிப்பாக காஷ்மீர் விவகாரத்தில் எப்பொழுதும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் நம் நாட்டுக்கு எதிராகவும் குரல் கொடுத்து வருகிறது. சமீபத்தில் நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் நடந்தது. இது போராக மாறிய நிலையில் துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவியது. துருக்கி நாட்டின் ட்ரோன்கள் மற்றும் அந்த நாட்டின் ஆபரேட்டர்களை பயன்படுத்தி நம் நாட்டின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றது. ஆனால் நம் நாடு சாமர்த்தியமாக செயல்பட்டு பாகிஸ்தான் துருக்கியின் முகத்தில் கரியை பூசியது. ஆனாலும் கூட துருக்கி நிறுத்தவில்லை. அந்த நாட்டின் அதிபர் தையிப் எர்டோகன் நம் நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். இதனால் துருக்கிக்கு பாடம் கற்பிக்க நம் நாடு முடிவு செய்து அதற்கான வேலைகளை தொடங்கி வருகிறது. இந்த வகையில் கிரீஸ் நாட்டின் மூலமாக துருக்கியின் தூக்கத்தை கெடுத்துள்ளது. நம் நாடு துருக்கியும் கிரீஸ் நாடு அண்டை நாடுகளாக உள்ளன. இரு நாடுகளுக்கும் எல்லைகளை பகிர்ந்து கொள்வதற்கு இரு நாடுகளிடையே கடும் மோதல் போக்கு இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் துருக்கிதான். எஜியன் கடல் தீவுகள் தொடர்பாக கிரீஸ் மற்றும் துருக்கி இடையே பிரச்சனை உள்ளது. இந்த தீவின் பெரும்பாலான பகுதி கிரீஸ் வசம் உள்ளது. ஆனால் ஒரு சில இடங்கள் துருக்கியிடம் இருக்கிறது. இந்த பகுதி எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கான முக்கிய பகுதியாக உள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டில் துருக்கி இந்த இடத்தை கைப்பற்ற முயன்றது. அன்று முதல் இரு நாடுகளுக்கு இடையே பெரும் பிரச்சனை வெடித்தது. இன்று வரை மோதல் நீடித்து வருகிறது. இதனை மொபைல் ஆர்டிகுலேட் லான்ச்சர்கள் மற்றும் கடற்படை கப்பல்களில் இருந்து ஏவ முடியும். இதனால் கிரீஸ் நாட்டிற்கு இந்தியாவின் இந்த ஏவுகணை கிடைத்தால் அது துருக்கிக்கு பெரும் பிரச்சனை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கூட கிரீஸ் நாட்டுக்கு இந்தியா சார்பில் LRLACM ஏவுகணைகளை வாங்குவது பற்றி இரு நாடுகள் சார்பில் எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் கடந்த மாதம் இந்திய விமானப்படை விங் கமாண்டர் AB சிங் கிரீஸ் நாட்டின் தென்ஸ் நகருக்கு சென்றார். அப்பொழுது அவர் கிரீஸ் நாட்டின் விமானப்படை தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் டிமோஸ்தெனிஸ் கிரிகோரியன்டஸ் சந்தித்து பேசினார். அதன் பிறகு DEFA-25 பாதுகாப்புத்துறை கண்காட்சியின் போது நம் நாட்டின் LRLACM ஏவுகணை காட்சியளிக்கப்பட்டது. இதனால் இந்த ஏவுகணை தொடர்பாக இந்தியா கிரீஸ் இடையே விரைவில் ஒப்பந்தம் ஏற்படலாம். இது நடக்கும் பட்சத்தில் துருக்கியின் தூக்கம் நிச்சயம் நம் நாட்டில் கலையும் என்பதில் ஐயமில்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.